நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமரகத்தில் இருக்கேன். குமரகத்துக்கு பக்கத்தில் ஒரு சேரத்தில் சேப்பக்கல்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜு. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த ரூம் வந்து ஏஜென்சி புக் பண்ணல, கெஸ்ட்டே வந்து டைரெக்டாக புக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எங்கன்னா பேக் வாட்டர் ப்ரீசர்னு சொல்லிட்டு ஒரு இடம். என்ன பிரச்சனைன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ரூமு வேணும்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஸோ அந்த ரூமுக்கு போகிற வழி வந்து வண்டி போகுமா காரு போகுமான்றது அவங்க கெஸ் பண்ணலை. வரும்போது படாத பாடுபட்டுட்டேன். ரோடு ரொம்ப சின்ன ரோடு. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி மாட்டிக்கின்னு 20 நிமிஷம் அவராலையும் போக முடியல, என்னாலையும் போக முடியல. சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. லெஃப்டில் வீலை இறக்குனாக்கா என் வண்டி அந்த பக்கம் போயிடும், அவர் இறக்குனா அந்த பக்கம் போயிடும். அப்புறம் என்னாச்சு, ரிவேஸ் போகணும் வண்டி ஃபுல்லாக. எவ்வளோ தூரம் தான் ரிவேஸ் போக முடியும்? அவர் ஓன் போர்டு ரிவேஸ் எடுக்கிறதுக்காட்டி நொந்து நூலாயிடாது. நான் தான் ரிவேஸ் போனோம். ரிவேஸ் பாதி தூரம் போகிறதுக்காட்டி பின்னாடி ஒரு இட்டியாஸ் ஒன்று வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாருங்கள், வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இந்த ரோடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த இட்டியாஸ் தான் வந்தது என் பின்னாடி. அவர் வந்துட்டார். எல்லாம் இங்கே போட்டிங்க்கு வராங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் இடம் பாருங்கள். ஆப்போசிட்டில் 2 வீலர் வந்தாலும் போகிறதுக்கு கஷ்டம்தான் அந்த ரோடு. இதில் ஆப்போசிட்டில் கார் வந்தால் எப்படி போக முடியும்? கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி சண்டேன்றதுனால போட்டிங்க்கு நிறைய வெஹிக்கிள் இங்கே வருது. கெஸ்ட்டுக்கு என்ன இருக்குது? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அந்த ஹோட்டலில் டிரைவர்ஸ் நாட் அலோடா. ஸோ வண்டி பார்க்கிங் கிடையாது. டிரைவர் அங்கே ஸ்டே பண்ண முடியாது. டிரைவருக்கு ஃபுட்டும் கிடையாது. ஸோ ஃபுட்டு வேணும்னா உள்ளேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வெளியே வந்தாகணும். அதான் கேட்டேன், ரெஸ்ட் ரூம் இருக்குதான்னு கேட்டால் அது கூட டிரைவருக்கு இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? போட் ஹவுஸ்.
இதுக்குள்ளே டெம்போ ட்ராவலு, மினி கோச் பஸ் எல்லாம் வருது. நம்ம வண்டிக்கே எவ்வளோ கஷ்டம்னா அவங்க வண்டி வரதுலாம் ரொம்ப கஷ்டம்தான் பார்த்துக்கு.